வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் வெஜ்ஜீஸ். நம்ம டெய்லி ஃபுட்டில் ரெண்டு விதமான ஃபுட் இருக்குது. ஒன்று அசிடிக் ஃபுட்டும், இன்னொன்று வந்து அல்கலைன் ஃபுட்டும். ஒரு அசிடிக் ஃபுட்னா என்ன, அல்கலைன் ஃபுட்னா என்ன? அசிடிக் ஃபுட்டை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதை டேஸ்ட்டை வச்சு அதுதான் அசிடிக் ஃபுட்டுன்னோ இல்லை அல்கலைன் ஃபுட்டுன்னோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சுட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதை பொறுத்து தான் வந்துட்டு அது ஆல்கலைனா அசிடிக்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதை நம்ம எப்போவுமே நம்ம பாடியில் அசிடிக்காகவும் ஆல்கலைனாகவும் நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது தான் நம்ம பாடியில் நோய் இல்லாமல் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் 80% ஆஃப் ஆல்கலைனும் ஒரு 20% ஆஃப் அசிடிக் கண்டனும் எடுத்துக்கும் போது டாக்ஸின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம பாடி வந்துட்டு நோய் இல்லாமல் வாழ முடியும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டேயில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம ஒரு பீஸா, பர்கர்ஸ், கோக், ஃபேண்டா, பெப்சிஸ் அது மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்ஸான விஷயத்தை தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபுட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான அசிடிக் கண்டென்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பலவிதமான நோய் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக், அப்புறம் லிவர் ஃபெயிலியர்ஸ், கிட்னி டிசீஸ், இது மாதிரி நிறைய விஷயம்ஸ் இருக்குது. இந்த ஆல்கலைன் ஃபுட்டை வச்சு நம்ம எப்படி இது மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இல்னஸ், இது மாதிரி டாக்ஸின் கண்டனை போக்க முடியும் அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த ஆல்கலைன் ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஹியூமனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் கியூக்கும்பர். கியூக்கும்பர் அப்படின்னா வெள்ளரிக்காய். அந்த வெள்ளரிக்காய் வந்து வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நம்ம நியூட்ரிட் வேல்யூ சார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் கியூக்கும்பர் எடுத்துட்டோம்னா, அந்த வெள்ளரிக்காய் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 95% ஆஃப் வாட்டர் கண்டென்ட், இது நீர்ச்சத்து உடைய பொருள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் கியூக்கும்பர் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே அதில் 15 கேலரிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் மினரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகப்படியாக வந்து காப்பர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது. அது மாதிரி விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் கே, விட்டமின் B5, விட்டமின் சி, B2, B9, B1, B6, இது மாதிரி பல விட்டமின்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கியூக்கும்பரில் இதில் வந்துட்டு டாக்ஸின்ஸ் வந்துட்டு இதை வந்து இக்னோர் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அசிடிக் நம்ம பாடியில் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இந்த குக்கும்பர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வராது. அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் லைக் வந்து க்ளோயிங்ஸ், அது மாதிரி நிறைய விஷயமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ரெடியூசிங் வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல், பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர், முக்கியமான விஷயம் வந்து பாடியில் பிளட்டு, அந்த பிளட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் சின்ன சின்ன பசங்களை ஏர் ஃபால் அப்படின்றாங்க. இந்த கியூக்கும்பர் வந்து ஏர் க்ரோத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய நம்ம மசில்ஸ் பெயின்ஸ், இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த குக்கும்பர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. குக்கும்பர் ஜூஸை நீங்கள் டெய்லி மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா நமக்கு வந்து பாடியில் இருக்கக்கூடிய செல் அந்த வந்து நல்லா டேமேஜ் ஆகாமல் நல்லா பார்த்துக்கிறதுக்காக பண்ணுது. இது எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிசின்னு சொல்கிறோம், ரெட் பிளட் செல்ஸ். இதை வந்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த குக்கும்பரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, நம்ம வந்துட்டு நிறைய ஹீட், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சம்மர்னு எடுத்துட்டோம்னா ஹீட்டாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா கூட பாடி நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பொருள் மூலிமா நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மூலிமா நிறைய நோய்கள் வருது. ஸோ அந்த நோயெல்லாம் வராமையும் தடுக்குது. ஸோ குக்கும்பரில் இம்பார்ட்டண்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் குக்கும்பரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஹைட்ரேஷன் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம நீர்ச்சத்து உடைய பொருள். இதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இதில் வந்து டீஹைட்ரேஷன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இது நீர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து டீஹைட்ரேஷன்ஸ் வர விஷயமே இருக்காது. எக்ஸாம்பிள், நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறோம் அப்படின்ற சொல்கிறோம்ல, அது மாதிரி குக்கும்பர் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த குக்கும்பர் வந்து டீஹைட்ரேஷன்ஸ் பண்ணுறதுல எப்படின்னு சொல்கிறோம்னா, ஈவன் இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வரோம்,
அப்போ வந்து இந்த குக்கும்பர் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன், பிகாஸ் வந்து நம்ம ஜிம்மில் போனோம்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து வெளியில் போகுது. அந்த நீர் சத்தை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஸோ இந்த குக்கும்பர் ஜூஸ் அது மாதிரி நம்ம குக்கும்பர் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் அந்த டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிராம்ப் அது மாதிரி அடிக்கடிக்கு மசில்ஸ் பிடிச்சிக்கும், இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்கு குக்கும்பர் வந்து ரொம்ப பெரிய டீஹைட்ரேஷன்ஸ் இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுது. அதே மாதிரி சம்மர் டைமில் நம்ம வந்து வெயிலில் வெளில சுற்றிட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேர்வை வெளியில் போகிறதுனால டீஹைட்ரேஷன்ஸ் விஷயத்தை வந்துட்டு இதை நமக்கு வந்துட்டு அந்த டைமில் குக்கும்பர் எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சில குட்டி பசங்களாம் பார்த்தா தண்ணியை வந்துட்டு தண்ணி தண்ணி வேணாம்மா, சாப்பிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. இல்லை தண்ணி குடிப்பா, வெய்ய காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி பசங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம குக்கும்பர் மின்ட்டெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட் வேல்யூ, அதில் இருக்க ஒரு ஃப்ளேவரும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக அந்த பசங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கூட நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த டீஹைட்ரேஷனை வந்துட்டு நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்தினால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும், காலையில் எழுந்தவுடனே யாருமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக டாய்லெட் போக மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் டீ குடித்தா தான் டாய்லெட் வரும், இல்லை எனக்கு 2 நாளுக்கு ஒரு வாட்டி தான் டாய்லெட் போவாங்க. ஸோ இந்த குக்கும்பர் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவே இருக்காது, அது கொஞ்சம் கிளியராக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வராமல் இருக்கும். அடுத்த பிக் பெனிஃபிட் பார்த்தோம்னா, ஹெல்த் பெனிஃபிட்டில் பார்த்தோம்னா போன் ஹெல்த். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்மளை ஹோல்ட் பண்ணுறது கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த போனில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ அதை பொறுத்து தான் இருக்குது. விட்டமின் கே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிளட் கிளாட் ஆகாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த விட்டமின் கே வந்து போனுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியஸ்ட் ஒரு விட்டமினாக நமக்கு இருக்குது. அது எக்ஸாம்பிள் 142 கிராம், அதாவது ஒரு கப்பு, ஒரு சாப்டு வந்து அந்த தோலோட. இதில் முக்கியமாக நீங்கள் இந்த குக்கும்பர் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, இது நீங்கள் வந்து ஆர்கானிக் குக்கும்பர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆல்கலைன் டயட்டில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் நம்ம ஸ்கின்ஸோடு தான் நம்ம அதிகமாக எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்க குக்கும்பர் எடுத்திங்கன்னா அதில் நிறைய பூச்சி மருந்துகள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது அதுவே நிறைய டிசீஸ் வரும். ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது குக்கும்பரை ஆர்கானிக் குக்கும்பர் தான் ரெக்கமெண்டட். நம்ம நார்மல் குக்கும்பரை நீங்கள் வாங்காதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரா குக்கும்பரை வந்து நம்ம பீல் பண்ணாமல் அதை கட் பண்ணி நம்ம ஒரு கப்பு, எக்ஸாம்பிள் ஒரு பவுலில் நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக, அது வந்து கிராம் அளவுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 142 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு 10.2 மைக்ரோகிராம்ஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் கேஸ் கிடைக்குது. இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, இதை நான் சொல்லலை, இது ஒரு ரிசர்ச் இருக்குது. அக்கார்டிங் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. USDA அப்படின்னு ஒரு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2015லேருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய டயட்ரி கைட்லைன்ஸ் இன் அமெரிக்கா ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டேக் ஆஃப் ஒரு 90 மைக்ரோகிராம் டெய்லி வந்துட்டு எடுத்துக்கணும்னா, ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஏஜ் வந்து 19 இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கணும், அது நீட்ஸ். அதே மாதிரி ஒரு 120 மைக்ரோகிராம்ஸ் அது வந்து ஒரு மேலுக்கு, சேம் 19 ஏஜ் இருக்கவங்களுக்கு இது மினிமம் எடுத்துக்கினா இன்டேக் எடுத்துட்டோம்னா அந்த குக்கும்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் 19.9 மில்லிகிராம்ஸ் வந்து இருக்குது. அதில் கால்சியமும் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1200 மில்லிகிராம் தேவைப்படுது. கால்சியம் ஒரு டேக்கு டிபெண்டிங் அப்பான் வந்து அவங்க வயசும் அவங்களுடைய ஆணா பெண்ணா பொறுத்து அது இருக்குது. அதே மாதிரி விட்டமின் கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ரூவ் பண்ணுது. எதை இம்ப்ரூவ் பண்ணுது பார்த்திங்கன்னா கால்சியம் அப்சர்வேஷன்ஸு. ஸோ இந்த கால்சியம் அப்சர்வேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போனை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான இந்த விட்டமின் கே வந்துட்டு கால்சியம்க்கு அப்சர்வேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. விட்டமின் டி வந்து அதே மாதிரி போனுடைய ஹெல்த்தை வந்துட்டு அதிகப்படுத்துது. ஹெல்த் பெனிஃபிட்டில் இப்போ தேர்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகமே பயப்படக்கூடிய கேன்சரை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம இதில் குக்கும்பரில் ஒரு வகையான குக்கும்பர் இருக்குது, கொஞ்சம் பிட்டோ டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குக்கும்பர் இருக்குது.
அதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா கியூக்குபேட்டாசின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபேமிலிக்கு. அதில் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டில், ஆனால் நியூட்ரிட் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி குக்கும்பரை நம்ம எடுத்துக்கும் போது கேன்சரை நிறைய ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றதுல கியூக்குபேட்டாசின் வந்துட்டு கேன்சரை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுது. அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தா அந்த கேன்சர் செல்லை வந்து வளர விடாமல் அது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு எக்ஸாம்பிள் 133 கிராம் ஒரு கப் ஆஃப் சாப்டு குக்கும்பரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும்னா 1 கிராம் ஃபைபர் அதில் வந்து நம்மளை வந்துட்டு குடலில் இருக்கக்கூடிய ஒரு குடல் புற்றுநோய்க்கு அதை கூட க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 4th பார்க்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் அப்படி என்னன்னு பார்த்தா கார்டியோவாஸ்குலர். நம்ம இதய நோய் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து பார்த்தா ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் AHA அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபைபர் வந்து இந்த கொலஸ்ட்ராலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது, அது வந்து ரிலேட்டடான இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு AHA சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 142 கிராம் ஒரு கப் ஆஃப் குக்கும்பரை வந்துட்டு வித் ஸ்கின்னோட சாப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது 93 கிராம் ஆஃப் பொட்டாசியம், 17 மில்லிகிராம் mg மெக்னீஷியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயட்ரி கைட்லைன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல் வந்து கன்செப்ஷனில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4700 mg ஆஃப் பொட்டாசியம் ஈச் டேவும் 310 to 410 mg வந்து மெக்னீஷியம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது டிபெண்டிங் அப்பான் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்றதுல எடுத்துக்கிறதுல சோடியம் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும் பொட்டாசியம் கண்டென்ட் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது பாடியில் வந்து ஹை பிளட் ப்ரெஷரை வந்துட்டு க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஹை பிளட் ப்ரெஷர் க்யூர் பண்ணால் இதே நோயில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கியூக்குபேட்டாசின் அப்படின்றக்கூடிய குக்கும்பர் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய தமனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, பெருந்தமனின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெடிப்பை கூட வந்துட்டு இது தடுக்குது. அடுத்தது உலகமே இன்னொரு பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தா டயபெட்டிக் சர்க்கரை நோய். இது எல்லாருக்குமே இப்போ பார்த்தா சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிக்ன்றாங்க. குக்கும்பரில் முக்கியமாக பார்த்தா இம்பார்ட்டண்டான ரோல் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தா இந்த டயபெட்டிக்கை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண இந்த குக்கும்பர் வந்து உதவி பண்ணுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த பிளட் சுகரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்துட்டு அது வந்து ரைஸ் ஆகாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. ஸோ தியரி ஆஃப் கியூக்குபேட்டாசினுடைய குக்கும்பர் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா இன்சுலினை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது மூலிமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுனால பிளட் சுகர் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஸ்டடி அப்படி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பரை வந்துட்டு அந்த குக்கும்பர் வந்து நமக்கு பாடியில் வந்து டயபெட்டிக் இதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு சுகர் இஷ்யூஸ் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபைபர் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி வந்துட்டு சுகருக்கும் வந்துட்டு ஃபைபர் ரொம்ப நல்லதாக இருக்குது. அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் 2 டயபெட்டிக்கில் வந்துட்டு இது வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே AHA அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. குக்கும்பரில் இருக்கக்கூடிய ஸ்கோர் நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம மெஷர்மெண்ட் நம்ம சொல்கிறோம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷரிங் மூலமா இண்டெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்துட்டு இந்த பிளட் சுகரை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹெல்த் பெனிஃபிட்டில் பார்க்கக்கூடிய 6th பாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் பேசிக்காக வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வீக்கம் உடலில் வந்துட்டு இப்போ நிறைய வகையான வீக்கங்களை வந்துட்டு குக்கும்பர் வந்துட்டு அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கும்பரில் ஸ்டடி பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இது இம்யூன் சிஸ்டமில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த குக்கும்பர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது.
இந்த குக்கும்பர் வந்துட்டு வேரியேஷன் ஆஃப் நிறைய, இப்போது குக்கும்பரில் இப்போ நம்ம அந்த ஸ்வெல்லிங்ஸ், இன்டர்னல் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும், குடலில் கொஞ்சம் வீக்கம் இருக்கும், அப்புறம் வந்துட்டு இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுது. இது மூலிமா இந்த வீக்கம் இருக்கிறதுனால நிறைய நோய்ங்க வருது. அது எக்ஸாம்பிள் வந்து கார்டியாக் வெஸ்குலர் டிசீஸு, டயபெட்டிக்கு, அது மாதிரி வந்துட்டு டிப்ரெஷன், கேன்சர், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஹெல்த் பெனிஃபிட்டில் ஸ்கின் கேர். இது நிறைய பியூட்டிஷியனுக்கும் யங்காக இருக்கவங்களுக்கும் இது வந்துட்டு குக்கும்பர் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த குக்கும்பரில் ஃபேஷியல் பேக்கு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கண்ணில் வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சஜஸ்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிட் வேல்யூ வந்து பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்க்கு வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான கண்டென்ட் வந்துட்டு கிக்கும்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிக்கும்பர் வந்து நம்ம பாடியை வந்து ஆல்ரெடி நல்லா கூலாகவும் நம்ம சர்மத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. பாடியில் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்த மாதிரி ஸ்வெல்லிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், இந்த இரிட்டேஷன் பாடியில் நம்ம குக்கும்பர் எடுத்துக்கும் போது நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும், லைட்டாக ஒரு கூலாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த சன்பர்ன், இது மாதிரி நம்ம வெயிலில் நல்லா சுற்றிட்டு வரும்போது நம்ம சும்மா ஒரு குக்கும்பர் பேக் மாதிரி போட்டுக்கிறது, அது வந்து ரொம்ப பெட்டர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி நம்ம கண்ணில் வச்சிட்டோம்னா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன், அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலயமா நம்ம காலையில் எழுந்திக்கும் போது கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்கிற இஷ்யூஸ்லாம் எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து ஹெல்த் பெனிஃபிட்டில் வந்து நம்ம ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்ல பார்த்தா குக்கும்பர் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வந்துட்டு எக்ஸஸ் நிறைய வந்துட்டு அன்வான்ட் திங்ஸ் வந்து ஸ்டாக்கன் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு பொருள் தான் வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நமக்கு பாடியில் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நோயை உருவாக்கும், டாக்ஸின். அப்போது வந்து நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். சம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கம் ஃப்ரம் நேச்சுரலாக பாடியில் இருக்கும், அது வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வந்து சில பொல்யூஷன்ஸ், இப்போ ஏர் பொல்யூஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு டொபாக்கோ ஸ்மோக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பொல்யூஷன் கண்டென்ட் அது வந்துட்டு வேறு விதமாக வந்து அந்த மினரல்ஸ் வந்து பிரேக் ஆகாது. ஸோ அது அப்படியே இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இதுவாக இருக்கும். இதுக்கு இந்த குக்கும்பர் எடுத்துக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நம்ம பாடியில் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்கு. இது வந்து நம்ம இது மாதிரி பாடியில் நிறைய இது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேர நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், இதனால் நிறைய டிசீஸ் வரும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய குக்கும்பர் இதை நமக்கு எலிமினேட் பண்ணி நம்ம பாடியை வந்து எங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க உதவுது. அல்கலைன் டயட்டில் இருக்கிற பல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கலாம். இதுவரை ஆயிஷா அகாடமி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா நோய் இல்லாமல் வாழ்வதற்காகவும் நோய் வந்தால் எப்படி வாழணுன்றதுக்காகவும் அறிவியல் பூர்வமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிவியல் சார்ந்த எந்த உணவை எடுத்துக்கினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆயிஷா அகாடமி இந்த முயற்சியை ட்ரை பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அதில் ஒருத்தருக்காவது பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இந்த சயின்டிஃபிக் ட்ரூத் ஆஃப் அல்கலைன் டயட்டில் ப்ரெசன்டேஷனோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் விஜய்.